Hello. Hello. Adiyan கேக்குறது சுவாமி adiyan यस्या भगवद्भक्तजनातिहन्तुः सुदीर्घमन्ये सविचारिदूरं सन्देवतारसमञ्जलभ्यं लक्ष्मीर्घुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुक्तं व्यामोहसस्तैत्राणि प्रणाय मेणे तस्मद्गुरोर्भगवतोऽसिदैवसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निरध्यानसम्पदां शरणं गौरीकाणां श्रवणमुनीश्वरम् श्रीरङ्गे सयतीन्द्रिणा करुणया असोत्साद्विप्रेक्षितं तातस्त्रीण नरसिंहकार्यमुनिपादाम्बुजयन्तीं तां दीक्षान्ति दयादिविश्वमैः बान्धं बुधाग्रेशं श्रीमद्रङ्ग सतारियो सुपदिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षडरिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दुसंमे नरहरिदर्जिद्योगिने दुःप्रसादात् आज्ञं श्रीरङ्गकारिप्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं स्तेवेयतीन्द्रम् सकल गुणनिधिं वीररघुवेक्षतारिं श्रीरङ्गनाथसरोहरीन्द्रयुक्तं लक्ष्मीकुसुमकरुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराणशरोहृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिचलचिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यां श्रीधुम्ये आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामनुगत्वमीशरचिता रङ्गपूर्वेण संयुक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनव्याख्यातवीर् श्रीमद्रङ्गसदारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररुहूद्वहाद्यसरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनपदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिविरमुराड्डब्दागमान्तद्वयं वीष्टाडम्बविवर्जितं सुभवनैर्बान्धं महत्मं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं सुधाग्र्यं नारायणाद्यैकदाद्विक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। वात्सल्य औदार्य ऐश्वर्य सौन्दर्य महोदये शरण्य आश्रितवात्सल्ये झलदे अनवरत विजनिग्रभूतजातयादाज्ञा अशेष सर्वचरभूतनिग्रनियमनयादा अशेष सेन्द्रभूता निग्रजगदाकाराग्रजगत्स्वामिन्ने अस्मत्स्वामिन्ने सत्यकामा सत्यसङ्कल्पा सकले भक्तिकल्पा राधस्तरा श्रीमन्नारायण शरण्यशरण्या अनन्यशरणः तत्पादारविन्देव शरणमहं प्रपद्ये। பாஷிகாருடைய கருணாதிகத்தில் எம்பெருமானுடைய ஆசிரியர்கள் தர்சனத்துக்காக, அதாவது ஆசிரியர்கள்
ஆட்சேபத்திற்கு வேண்டிய குணங்கள்லாம் நிறைந்தவன் அப்படிங்கிற முக்கியமான குணங்களை கொண்டு இங்க சம்போதனம் பண்ற. அதெல்லாம் நேர்த்தி அத்தி கல்பகாங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆபத்சகா அப்படின்னு ஒரு சம்போதனம். ஆபத்சகா அப்படின்னு சொன்னா ஆபத்காலத்துல உதவக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பிறர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது அவன் நண்பனாய் சகாவாய் இருந்து உதவி பண்றான். நட்புக்கு இலக்கணம் என்னடா அப்படின்னா ஆபத்தான சமயத்துல உதவுகிறவன் நண்பன். அதனால இங்க ஆபத் சகான்னு சொல்றேன். சகான்னு சொல்றதுனால நண்பன் சொல்றேன். நண்பன் ஒரு நாள் கைவிட மாட்டான்னு சொல்லுவான். சிநேகிதர்களை கேட்டா என் நண்பன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டான், என்கிட்ட அவ்வளவு பிரீத்தி விடுவேன். அவனை கேட்டா இது என்கிட்ட ரொம்ப இவன் எந்த ஒரு நாள் கைவிட மாட்டான். பல காலம் 2 பேருடைய சௌகரியமான பிரீத்தியை சொல்லப்படுது. அபியுதிஷ்டத்துல கிட்ட அதுல கஜேந்திர வித்தாந்தம், பிரசாதம் இருக்கிற திரௌபதி இதெல்லாம் அங்கே இருக்கிற. அப்பெல்லாம் எம்பெருமான் அவர்களுக்கு சகாவை போல இருந்து உதவி பண்ணான். கஜேந்திரனுக்கு ஏற்பட்ட ஆபத்து சுப்பிரசித்தம். பிரகலாந்து அது புராணங்கள்ல அது பாகவதத்துல என்ன சொல்லப்படுறது. திரௌபதிக்கு பல விதத்தில் அர்ச்சனம் பண்ணான். இருந்தா கூட அவர்கிட்ட நான் கடன் பண்ணாவே இருக்கேன்னு சொல்றேன். இன்னும் அவளுக்கு நிறைய பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ற. கஜேந்திரனுக்கு முதலையால் ஆபத்து ஏற்படுது. பிரகலாதனுக்கு இளைஞ கசிவினால் ஆபத்து ஏற்படுது. திரௌபதிக்கு துஷ்டாசனால் ஆபத்து ஏற்படுது. அந்த சமயத்துல அவர்கள் எம்பெருமான சரணடைய அவன் ரட்சித்தான். ஆனா சத்ருக்கள் விஷயத்துல அவனையும் ஆபத்தை உண்டு பண்ணி அப்பவும் அவர்கள் கைவிடாம அவர்களுக்கு நண்பனாக ரசிக்கிறான். ஆகவே அவன் ஆபத்தாளர் என்று இப்படிதான் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது எப்படி அப்படின்னு சொன்னா இந்த காக்காசுர விஸ்வாசத்துல காக்காசுரன் சீதா பிராட்டி எடுத்து அபதாரப்பட்டான். இவன் சிஷ்டிகளும் பெருமான் நினைச்சார். அதுக்காக என்ன பண்ண அவனை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். அது அந்த காக்காசுரன் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அவன் என்ன பண்ணுவான் பெருமானிட்டே தரவாய் பண்ணிக்காம இல்லையா அது பண்ணாத தன்னுடைய அம்மா அப்பாக்கள் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அவர் மற்ற பந்துக்கள் இவர்கள் எல்லாம் காப்பாற்றுவாங்க. அப்படி இப்படி சுற்றினான். எல்லாரும் கதவை அடைச்சிட்டான். கதவை அடைச்சது மட்டும் இல்லை, எங்களால் காப்பாற்ற நீ யாரை போய் பார்த்துக்கணும் விரட்டி அடிச்சிட்டான். கல்வியில இவன் ஸ்ரீலோகான் சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிற ரீதியில இவனு போக்கிடம் இல்லாமல் கடைசியில் எம்பெருமான் திருவடியில வந்து விழுந்தான். ஆக எம்பெருமான்
திருவள்ளில் வந்து விழும்படியாக பெருமாள் பண்ண காரியம் என்ன? பிரம்மாஸ்திரத்தை காகாசுரன் மேல ஏவினார். அப்பவும் தன் காதல் வந்து விழுந்ததுதான் சரணமாக கொண்டு பெருமாள் ரசித்தார். அந்த காகாசுரனுக்கு ஆபத்தை விளைவித்தவன் எம்பெருமான். கடைசியில காப்பாற்றினது பெருமாள். இதை தெரிய வச்சதுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். ஆபத்சகா, ஆபத்து வந்தவாறே தோழனாயிருக்கை, அதாவது துணையாயிருக்கை, மாதா பிதாக்களும் பந்துக்களும் தள்ளி கதவடைக்கும் கதையிலும் நனதகாயுது தயாளுகை சமய விசரணா என்றும் தேவரே துணையாயிருக்க என்று விவரிக்கிறார் அப்படின்னு பந்தி போல். ஆக நாகராசன் தான் பண்ண தப்பு உணர்ந்து பெருமாள் காலில் கீழே வேலை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் யாரும் காப்பாத்துல. அதனால விளைத்து போய் திருவடி சமீபத்தில் இருந்தான். அது கூட காலையில் நேர வேலை சமீபத்தில் இருந்தா அதே காரணமாக வந்து பரம காரணிகளான எம்பெருமா ரட்சித்தார். அதுதான் விஷ்ணுபுத்திரத்துல வாயசத்திய பிரணத்தை தயாரகு அப்படின்னு இருக்கும்போது இந்த சோதனத்துல இந்த வாக்கியத்தை சொல்றார். ஆள வந்தார். ஆபத்சர அப்படின்றது வேற விதமா அப்படி சொல்றார். ஆபதி சகிபது ரஷகா அப்படின்னு அது ஒரு விக்கிரகம். அதாவது ஆபத்காலத்துல ஏற்கனவே சொல்றாரு, கீழே சொல்லியாரு. ஆபத்காலத்துல தோணை போல ரசிக்கணும்னு பொருள் சொல்லியாரு. இப்ப என்ன சொல்ற, சர்வத்தினான எம்பெருமான இங்கு சகாவாகவோ தோழனாகவோ சொன்னது எம்பெருமான என்னன்னா அப்படி நம்பலாம். எப்படி சகாவை நம்புறோமோ அப்படி நம்பலாம். நம்ம கைவிடாம காப்பான் அப்படின்ற மகா விசுவாசம் உண்டாகும். லோகத்துல பெற்ற தாய் தந்தை பிள்ளை எல்லாம் சமயத்தில் கை விட்டுருவா. அது புராணமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சகா கை விட்டான்றது எங்கேயும் சொல்லல. சகான்ற உண்மையான சகாவா இருந்தா கடைசி மட்டும் காப்பாற்றும். இப்ப பாஷ்யக்காரர் ஆபத் சகா அப்படின்னு போடுறது கருத்து என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா திரௌபதி கஜேந்திரனை போல ஆபத்காலத்துல எப்படி ரட்சிச்சாரோ அதே மாதிரி சம்சார பந்தமாகிற பேராபத்திலிருந்து சித்திருக்கிற நம்மையும் பெருமாள் காத்திருட வேண்டும் அப்படின்னுதான் பெருமாள் பாஷிகாரன் பிரார்த்தித்தார். ஆளவந்தார் பெரிய வச்சனுக்குள்ள காகாசுர விருத்தாந்தத்தை எடுத்து அங்க அவரே பெருமாள் ஆபத்தை உண்டு பண்ணி ரட்சித்தான் அப்படின்றத காமிச்சார். சுவாமி தேசியன் என்ன பண்ற, ராவணன் விஷயத்துல ராகவன் பண்ண உபகாரத்தை உதாரணமாக காட்டி ஆபத்தகனா இருக்கிற தன்மையை அங்க விளக்குறது. அதாவது ராவனுக்கு யுத்தம் நடக்கிறது. முதல் நாள் யுத்தம். ராவன் மேல எம்பெருமானை என்ன காழ்ப்பு வச்சு
அப்படின்னு சொன்னா தன் பத்தினியை அபகரிச்சுட்டு போனான். அதனால ரொம்ப கோபமா இருந்து ரொம்ப கொடிய பானங்களால ராவணனை அடிக்கிறான். அவனும் எவ்வளோ எதிர்த்து போராடலாம். கடைசியில ராமபாணனுடைய அடி பொருத்த மாட்டாம அப்படியே சோர்ந்து போய் இருக்கான். அந்த நிலையில அவனை சுலபமா கொண்டுள்ளான். ஆனா சகல விஷயமும் அப்படி பண்ணல. அவன் நிலைமையை பார்த்து கருணை கொள்றான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு உதவணும்னு நினைக்கிறான். அவன் மேல பாசம் உண்டாகுது. பாசம் உண்டாதுன்னா அது உடைய நண்பனாக அவனுக்கு உதவ நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவனுடைய வாக்கிலிருந்து பெருமாள் வாக்கிலிருந்து சில வார்த்தைகள் வருது. கிருதந்தயா கர்ம மகத்பீமம் அத பிரவீரஸ்ய கிருதஸ்தயாஹம் தஸ்மாத் பரிஷ்டாந்தி திவ்யவஸ்ய தத்வாந்தரே மிருத்யுவசம்னயாமி கச்சாமி ஜானாமி ரணாதிதத்வம் பிரவிஷ்ய ராத்திரிம் சரதா ஜலங்கான் ஆஸ்வாச நிர்யாகி ரதி சதந்தி சாபலம் திரஷ்யசி மே ரதஸ்தஹ. இது பெருமாள் சாய்கிற வார்த்தை. ராமனை பார்த்து சொல்ற பெருமாள், நீ கிருதம் துவயா கர்ம மகத், நீ பண்ணிருக்க காரியம் இருக்க, அது ஒரு பெரிய காரியம். என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னா, சுபீமம் ஹத பிரவீரஸ்ய கிருதஸ்தயாஹம், நீ பீமம் பயங்கரமாக இருக்கக்கூடிய, அதுவும் பெருசாக இருக்கக்கூடிய என்னுடைய சைன்யத்தை நீ என்ன பண்ணிருக்க, ஹத பிரவீரஸ்ய, பல வீரர்களை கொண்டிருக்க. தஸ்மாத் பரிஷ்டாந்த இது வியவஸ்ய, அதனால நீ கலைக்கு போயிருக்க. இந்த சமயத்துல நத்வாந்தரே மிருத்யுவசம்னயாமி, நான் இந்த சமயத்துல பானங்களை மேலும் பிரயோகித்து உன்னை எவ்வளவுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக உனக்கு நான் அனுமதி தரேன். கச்சாமி ஜானாமி, நீ யுத்தத்தை போ. ரணாதிதத்துவம், லங்கைக்கு போய் எடுத்துக்கோ. உன் சரீரத்தை சேர்த்துக்கோ. ஆஸ்வாச நிதியாகி ரசீத கல்வி சதாபலம் திரட்சத்து வேரதா. அதனால உன் சரீரத்தை சேர்த்துட்டு பிறகு புதிய தேர் புதிய இவற்றோட தேர் ஏறி வா. அப்போ நான் என் கலந்து காண்பாய் அப்படின்னு இங்க பெருமாள் சாய்கிற. அதனால அவன் களைச்சு போயிருக்கான். அவன் போயிட்டு திரும்பி ஆஸ்வாசப்படுத்தி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு கருணை உள்ளம். அதுவும் நீ போய் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் விசாரிச்சு பண்ணிடுவா அப்படின்னு சொல்றானே. இது நண்பர் தான் சொல்லுவான். இந்த மாதிரி சத்ருவா இருந்தா அந்த சமயத்தை பார்க்க மாட்டான், அடி அப்படின்னு சொல்லி அடிப்பான். அது இல்லாத இது போய் நாளைக்கு வான்னு சொன்னாரு. இந்த குணம் எப்படிப்பட்டது, இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கூறத்தாழ்ந்ததே வியக்கிற. அதனால சுவாமி தேசிகனும் இந்த ராவண வதத்தை விட ராவணகிட்ட தன்னுடைய கருணையை காண்பிச்சு அவன் போய் அவன் பரிசுவாமி வருஷம் சொல்றானே, இந்த குணம் தானே பெருசு அப்படின்னு சுவாமி தேசிகனும் ரொம்ப வியக்கிற. அப்படிப்பட்ட
கதியற்ற நம்ம ஆபத்காலத்தை காப்பாற்ற வராங்க, கட்டாயம் காப்பாற்றுவான். ராவணன் எதிர்த்து வந்ததுனால அவன் மாட்டான். அது திருக்குறள்ல ஒரு ஆச்சரியமான ஒரு இது, பேராண்மை என்பது அருகன் ஒன்று ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதுன்னு இருக்கு. இதுக்கு பரிமையாளர்கள் உடைய எடுத்து சொல்ல, இது படைத்திருக்கின்ற ஒரு இதுல வருது, அதிகாரத்துல வருது. இதுக்கு பரிமையாளர்கள் என்ன சொல்றதுன்னா, பேராண்மை என்பது அருகன் பகைவர் மேல கண்ணோடாது செய்யும் மரத்தை நூலோர் மிக்க ஆண் தன்மை என்பார். அவருக்கு ஒரு தாழ்வு வந்ததாயின் கண்ணோடி அது தீர்த்து கோடற்கு பொருட்டு ஊராண்மை செய்து அதில் கூர்மை என்று சொல்வோர் நூலோர். ஊராண்மைன்னா உபகாரியான தன்மை, அதாவது உதவி செய்கிற தன்மை. இது தமிழ்ல தான் இருக்கு. இதுக்கு அர்த்தம் புரியுது ரொம்ப கஷ்டம். அதாவது பரிமையாளர் முறையும் புரியுது கஷ்டம். என்ன அர்த்தம் சொன்னா, பகைவன் கிட்ட தயையை பாராட்டாம அவனை அடிச்சு நொறுக்கணும். அந்த பகைவன் வந்துருக்குன்னா அவங்க கிட்ட இந்த தயவுலாம் காமிக்கூடாது. இந்த போலீஸ்காரங்களாம் மாட்டிட்டாங்க, தயவே பண்ண மாட்டான். அதனால அடிச்சு நொறுக்கணும். அதுதான் பேராண்மைன்னு சொல்லுவான். பேராண்மைன்னு வீரம் உள்ளவன் சொல்லுவான். அதே சமயத்துல அந்த பகைவனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அவன் மீது கருணை கொண்டு அந்த ஆபத்தை தீர்ப்பதற்காக செய்யக்கூடிய உபகாரம் இருக்கே, அது வீரத்திற்கு பெருமை தரும் கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பேராண்மைன்றது என்ன? ஆபத்து பகைவர் மேல சமயம் கிடைச்சதுன்னா அவனை வதம் பண்ணிடணும். அதான் பேராண்மை. அதே சமயத்துல அவனுக்கு ஆபத்து வந்துருக்குன்னா அவன் மேல கருணை கொண்டு அவனுக்கு உதவி செய்யறமே, அந்த வீரத்துக்கு இன்னும் மேலும் பெருமை சேர்க்கும். அதான் பேராண்மை. பேராண்மைக்கு அந்த ஊராண்மை உதவி இன்னும் மேல மெருகேற்கும். இந்த தீவிரமான எதிரியா இருந்ததுன்னா அவனை அப்படியே கண்டபோனே வச்சுக்குவான். அவ்வளவு தீக்ஷண்யம், பரம எதிரி அவன். சில கோழைகள், அதாவது சில பேர் என்ன பண்ண முரடு வந்துருச்சுன்னா அவன் கையில ஆட்டம்னா போட்டு அடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுவான். அது கோழைகள் பண்ற சமம். ஆனா வீரர்களா இருப்பா என்ன பண்ணுவா, அவனை சோர்வு அடைமுறையா பண்ணுவா. எடுத்த உடனே போட்டு இந்த கொண்டு மாட்டான். அவனை சோர்வு அடைமுறையா பண்ணி அப்புறம் திருப்பி அந்த சமயத்துல சரி நீ சோர்ந்துக்கிட்ட நாளைக்கு வா, அப்பதான் இவனுடைய வீரர்களுடைய பராக்கிரமம் தெரியும். ஓய்வு விட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவனுடைய வீரத்துக்கு. அப்படி உரை எழுதின பரிமையாளர்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை தர. என்ன உதாரணம்னு சொன்னா, ராமனுக்கு நடந்த போர்ல தன் சேனம் முழுவதும் அழிந்து போச்சு. அதாவது ராவணன் இவன் தான் மட்டும் நிற்கிறான்.
இவன் அப்போ இவன் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, இவன் மட்டும் தனியா நிற்கிறான். இந்த அவல நிலையை பார்த்து ராமனுக்கு அவன்கிட்ட கருணை உண்டாச்சு. ஆனா அவனை எதிர்த்து மேல சண்டை போடல. அதுக்கு பதிலா அவனை பார்த்து, நீ இன்னைக்கு இறங்கி போய் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு வா, புதுசா வரைச்சா உங்க ஸ்டாண்டர்டோட போருக்குவான் அப்படின்னு சொல்றான். அது வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இலங்கையர் வேந்தன் கோழைத்தன் தானே முழுதும் படத்தமியனாய் அகப்பட்டானது நிலையை நோக்கி அயோத்தியர் இறைமேற் செல்லாது, இறைமேற் சொல்லுவாங்க, அது மேற்கொண்டு சண்டை போடாது, இன்று போய் நாளை தானையோடு வா என்ன விட்டால் போல்வன அப்படின்னு இங்க அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க. இப்படி ராவணனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணி, அது உண்டு பண்ணவனும் ராவணன், அந்த நிலையை ரட்சிக்கணும் ராவணன். அதனால இந்த ஆபத்தெல்லாம் குணமானது பாஷ்யக்காரருக்கு ரொம்ப மகாவிசுவாசம் உண்டு பண்ணவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட தன்னையே எதிர்த்து தன்னிடத்துல அவதாரப்பட்ட ராவணனுக்கே பகவான் செய்யறான்னு சொன்னா, நாம எல்லாம் சம்சாரிகள், நம்மளை கண்டிப்பா ஆபத்துல நம்மளுடைய துர்தசையை கண்டு நம்மளை ரட்சிப்பான், அவன் ஆபத்தகன் அப்படின்றத இங்க சாய்ச்சார். இப்படி இந்த அத்திகம்பத ஆபத்துகான்ற குணத்தை ஐசிங்கர் அனுபவிச்சு நாமும் அதை அனுபவிச்சோம். அதுக்கு மேல அத்திகல்பகா ஆபத்சகா ஸ்ரீமன் நாராயண, இந்த சில புத்தகங்கள்ல இந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் ஒன்னா போட்டிருப்பா. இது ஏற்கனவே இன்னொரு இடத்துல வச்சு அங்க ஸ்ரீமன்னு நாராயணா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வைகுண்டநாதான் வந்தது. அதாவது அங்க அந்த 8 குணங்கள் வந்து இல்லையோ, அந்த 8 குணங்கள் இடத்துல ஸ்ரீமன்னு நாராயணன்னு போட்டாங்க. இங்க ஒன்னா போடலாம். தன்னை புத்தகங்கள்ல இப்படி ஒன்னாதான் போட்டிருக்கா, இந்த புத்தகத்துல தனித்தனியா போட்டிருக்க. அதனால இங்க ஸ்ரீமன் லட்சுமியோடு கூடிய நாராயணா என்ற பெயரை உடையவராயும் இங்க சுவாமி தேசிகன் ஆபத்தகான்றதுக்கு சாய்கிறார். ஞாதம்மயா வசிஷ்டேன இச்சாதிகம் அனுசந்தான பாஞ்சாலி கஜேந்திராதிவத் ஆபன்னஸ்ய அனன்யகதிகஸ்ய மம ஏதான் ஆபதம் அவேக்ஷ்ய ரட்சித்தும் மருகசி இத்யாக ஆபத்சகேசி. அதாவது ஞாதம் மயா வசிஷ்டேன, அப்படின்னு அதாவது வசிஷ்டர் மூலமாக என்னால் அறியப்பட்டது அப்படின்னு சாகிற. எங்க அப்படின்னு சொன்னா பாரதத்துல சாந்தி பருவால அங்க சொல்லுது. இந்த வசிஷ்டர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, மகான்கள்லாம் அப்பப்போ சில விற்த்தாந்தங்களை சொல்லுவார் தன்னுடைய சிஷ்டர்களுக்கு. அதே மாதிரி அவர் இந்த வசிஷ்ட உபதேசத்துல திரௌபதி விற்த்தாந்தம், கஜேந்திர விற்த்தாந்தம் எல்லாம் சொல்லியிருக்காரு. திரௌபதிக்கு என்ன கஷ்டம் வந்தது, கஜேந்திரனுக்கு என்ன கஷ்டம் வந்தது, அவர்கள் போக்கட்டு இருக்கிற நிலையில பெருமாளே வந்து காப்பாற்றுங்க,
அப்படின்னு சொல்லி ஆபத்தாக்காக இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபதி சக்கிவத்து சம்ரட்ச இசேத்தா. ஆபத் சமயங்கள்ல சக்கிவத்து தோழனை போல சம்ரட்சக இருக்கிறது, நன்றால் நன்னா காப்பாற்றுவான் அப்படின்னு. அதான் லோகத்துல சக்கிவத்துன்னு சொல்றேன். விஸ்வசனீய ஸ்நேக விஷயத்வாதி சூச்சனாய சகி சப்தம். இந்த சகி சப்தத்தினால விசுவாசம் வைக்க தகுந்தவன் என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்ருமபி தஸ்மாத் பரிஷ்டாந்தி திவ்யவஸ்ய நத்வா சரே மிருத்தி வசம் நயாமி. இது ராமன் சொல்ற வார்த்தை இல்லையா? அதனால இந்த மாதிரி போர்ல தோல்பட்டு இருக்கும்போது நீ போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னது இதுதான் ஆபத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏவம் சுவாபியாம் இஷ்ட பிராபகத்துவம் அனிஷ்டத்துவம் தரிசிதம் அத்த தத்திர சமான அபிப்பிராயத்தையா நிச்சயுக்தாம் அகிலஜகன்மாதனம் புரஸ்குர்வதோ மே மகாந்தோபி அபராதாஸ்தயா சந்தவ்யாய ஸ்ரீமன். அதாவது இப்போ ஆசிரித இந்த அர்த்திகல் பகா ஆபத்தகா இது 2 பதங்கள் ஒன்றா வருது. என்ன இந்த 2 பதங்களாலையும் இஷ்டத்தை கொடுக்கறது அனிஷ்டத்தை போக்கடிக்கிறது. அப்படி சொல்லப்படுது. இப்படி இஷ்டத்தையும் அனிஷ்டத்தையும் கொடுப்பதற்கு லக்ஷ்மி சகாயனாக இருக்கா. அவள் எப்போதுமே சேர்ந்திருக்கா. அதுவும் இல்லாத கீழே சொல்லத்தையே அகில ஜெகன் மாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உலகெல்லாம் தாயா இருக்கிற லக்ஷ்மி சொல்லு. அப்படிப்பட்ட அந்த பிராட்டி என்னுடைய பாபங்கள் என்னுடைய குற்றங்கள் பெருசா இருந்தால் கூட அது அவள் பொறுக்கத்தக்க அவள் யாருக்கு? அந்த பிராட்டிக்கு என் பாபங்கள்லாம் பொறுக்கத்தக்கும்படியா இருக்கு. அதனால்தான் ஸ்ரீமன்னு சொல்றேன். சம்பந்த குண விபூதி பிரயோஜன வியாபாராஸ்தே மது உபேட்சையா மந்தபலா மா புவன். பிராட்டியை பார்த்து சொல்றோம், உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்க, உங்களுடைய குணங்கள் விபூதிகள் பிரயோஜனங்கள் வியாபாரங்கள் இவைகள்லாம் நீ என்ன அனாதரிச்சா கூட அந்த தன்மைகள்லாம் வீணா போக வேண்டாம். இது என்ன அனாதரிச்சுட்டு போகலாம். ஆனா நீ போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னு சொன்னா, நீ பக்கத்துலேயே அடுத்த நாராயண சுத்தம் போடுற. ஏன் போடுற அப்படின்னா, நீ என்ன பண்ற, பெருமாள்கிட்ட சொல்ற அதெல்லாம் தப்பு பண்ணலாம் பண்ணுவான். தப்பு பண்ணாலே யார் லோகத்துல அப்படின்னு பெருமாள்கிட்ட பிராட்டி சொல்றான். பிராட்டி ஒரு நாள் நம்மளை அலட்சியம் பண்ண மாட்டா. அப்படியே அலட்சியம் பண்ணா கூட நம்மளை அலட்சியம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட வச்சு
இவன் இவன் நம்மளை சேர்ந்து ஒதுக்கிறான், இவன் ரட்சிக்கணும். என்னமா இவ்வளவு சொல்றாருன்னு அவன் வாங்கிட்டே இருப்பான். கடைசியில பையன் வந்துக்கலாம், அவன் நல்லது நல்லது சொல்லி அனுப்புவான் அப்படின்னு நம்ம கிட்ட போய் சொல்லாம எங்க காட்டிட்டு முடியுமோ அதை காட்டி முடிச்சுடுவோம். அந்த மாதிரி கூடவே இருக்கிற பெருமாள்கிட்ட சொல்லி நம்மளை அவள் அலட்சியம் பண்ணலை. ஆனால் அவளுக்கு பிராட்டிக்கு ஒரே நோக்கு, இந்த ஜீவனை பெருமாள் ஏற்றுக்கணும், அதுக்கு வேண்டிய வழியை பண்ணுவோம். சில பேர் அதிகமா பேசவே மாட்டான், காரியத்துல கண்ணாயிருந்து அதை பிடிச்சு காமிப்பான். சில பேர் கத்திட்டே இருப்பான், ஒரு காரியம் ஆகாது. தன் பெருமையை தன்னை தீர்த்திக்கிறதும் இதுவே தான் இருக்குமே தவிர கடைசியில காரியம் இருக்காது. அப்படிலாம் இல்லாத பிராட்டியானவள் இந்த ஜீவர்களை ஜீவிக்க பண்றதே அவருடைய பிரயோஜனமாக இருக்கு. அதனால நாராயணா ஏவம் சுவாத்தியாம் இஷ்ட பிராபகத்துவம் அனிஷ்ட நிகழ்வு சம்பந்த குண விபூதி பிரயோஜன வியாபாரத்தே மது உபேட்சையா. இப்படி உமக்கு எனக்கு இல்லை சம்பந்தம், குண விபூதி. நீ சுவாமினி, நான் உனக்கு தாசபூதர்கள், நீ எஜமானி, நான் தாசபூதர். உன்னுடைய வியாபாரம் எங்களை ரசிக்கிறது தான். அப்படி இருக்கும் மது உபேட்சையா, என்ன நீ அனாதரித்தால் கூட மந்தபலா மா பூவன், அவையெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற தன்மைகள்லாம் பிரயோஜனம் இல்லாத போகாது. ஏன்னா அது ஆத்மானம் நாத்தி வர்த்தேகா, நீ எப்பவுமே ஒரு சுரூபத்தை மீறி நடக்க மாட்ட அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாராயண அப்படின்னு சொல்ற. ஏன் நாராயண சொன்னா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நாராயணன் சொன்னதுனால அவனுக்கு பத்னி அப்படின்றது சொல்றாரு. அதுக்கு மேல அடுத்தது அசரண்ய சரண்யா கரண்ட் போயிடுது. நான் வாசலுக்கு வரேன். வாசல்ல வந்துட்டு சரி. उत्तरकण्ठस्थ अपेक्षया पूर्वं श्रीमान् इत्युक्तम्। इह तु पूर्वकण्ठस्थ अपेक्षया ஸ்ரீமன் நாராயணா இது ரெண்டு பதங்கள் சொன்னார். இது அது ரெண்டும் என்னாச்சு, துவயமந்திரத்தினுடைய பூர்வ கண்டத்தினுடைய அதுக்கு வியாக்கியானமாக அமைந்தது. இப்போ அசரண்ய சரணா அனன்ய சரணா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இவையெல்லாம் உத்தரகண்டத்தினுடைய வியாக்கியான ரூபமாக இங்க சொல்லப்படுது. அதான் சொல்ற உத்தரகண்ட அபேட்சையா பூர்வம் ஸ்ரீமான் இத்தியாசம். உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்துக்கு வியாக்கியானமாக பூர்வம் ஸ்ரீமன் நாராயணா இவைகள் சொல்லப்பட்டன. மிக டூ மிக அசரஞ்சரணா அனஞ்சரணா இது இருக்கே, இது உத்தரகண்டமாக பூர்வகண்டம். அதாவது உத்தரகண்டது ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்றதுக்காக அது உத்தரகண்டம். பூர்வகண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணத்துக்காக அவன் எப்படிப்பட்டவன், அனன்ய சரணா அசரஞ்ச சரணா அனன்ய சரணா அப்படின்லாம் சொல்லி அப்படிப்பட்டவனுக்கு சரணாது. அத உபாய தசையை சொல்றது. அசரண்ய சரண்யா இத்தி ஸ்மர்யதே அகதீனாங் கதிர் பவான். அதாவது
அகத்தின்னா வேறு கதி இல்லாதவர்களுக்கு இவன் கதி ஆவான். அது எம்பெருமான். அதனால்தான் அத்தரஞ்சேசன் என்ன அர்த்தம்னா அகதிகளுக்கெல்லாம் கதியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு ஸ்மிருதியில் சொல்லு. இது விஷ்ணு தர்மம் ஸ்மிருதியில் சொல்லு அப்படின்னு சொன்னார். அதைய அனாலோசித இத்தியாதினா अतएव अनालोचित इत्यादिना न पुनरुक्तिः तत्र हि तारतम्य अनादरे तात्पर्यम् एतत् सर्वम् अनालोचित अशेष लोकतरण अशेष लोकतरण्या அப்படின்னு கீழே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல அசஞ்சேசரண்யான்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன இருக்கு? அசஞ்சேசனால கதி இல்லாதவர்களுக்கு ரட்சகனாக இருக்க பெறுவான்னு சொன்னார். அந்த இடத்துல சர்வலோக அசேஷரண்யான்னு சொன்ன இடத்துல அங்க தாரதமியம் பார்க்க மாட்டான்னு சொல்லப்பட்டது. இங்க அகதிக்கெல்லாம் கதியா இருக்கணும்னு சொல்லப்பட்டது. அதான் விஷயம். ஏது சர்வம் வியாக்கிய துவேஷித பிராபிய பிராபக ஆகார பிரதர்சனம். அதனால ஏற்கனவே அசைது லோகசரின்னு சொல்றதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் புனர்விக்கிறது தோஷம் கிடையாது. அஸ்மி அஸ்மி அகம் ஏவம் கிம் துவயா லப்தம். அதாவது நான் இப்படிப்பட்டவன், அதுல இன்னும் சொல்ற சர்வம் வியாக்கிய சர்வம் வியாக்கியன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஸ்ரீமத் சப்தம் நாராயண சப்தம் உத்தரகாண்டத்துல, அதாவது ஜெயமிருதத்துடைய உத்தரகாண்டத்துடைய வியாக்கியானமாக அங்க சொல்லப்படுது சொல்ற. இங்க அசரஞ்ச அனந்தத பூர்வ கண்டத்துக்கு வியாக்கியானமாக இங்க சொல்லப்படுன்னு சொல்ற. ஆக இந்த அதனால இந்த வியாக்கியானத்துல செய்யப்படுற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த துவயமந்திரத்தில் சொல்லப்படுகிறதான பிரயோஜனம், அந்த பிரயோஜனத்தை அடைவிக்கிறவனா இருக்கிறவன் அவனுடைய சுபாவங்கள் இப்படிதான் சொல்றது. அதுக்கு மேல சாய்க்கிறார். அஸ்மி அகம் ஏவம், அஸ்மி நான் இப்படிப்பட்டவன், அகமேவம் ஏதாவது அபி கிம் துவயா லப்தம், இவ்வளவாலும் உனக்கு கிடைத்தது என்ன? சர்வத்திற்கு சாஸ்திரார்த்தே அதிகாரம் அபேட்சை சேத்ராக, சாஸ்திரத்தில் இருக்கிற எல்லா கர்மங்களிலும் அதிகாரம் இருக்கணுமே அப்படின்னு ஆட்சேபம் வந்தா அது சமாதானம் அனன்ய சரண இது. அனன்ய சரணம் சொன்னதுனால இவனுக்கு அதிகாரத்துவம் ஏற்படும். எப்படின்னா அப்படின்னா,
உபாயாந்தர சூன்யம். அதாவது இவன் இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவனா இருக்கான். அதனால அகமஸ் அபராதான தத்விதா அனன்ய பிரயோஜனத்தை நம்ம சித்தோ உபாயாந்தரம் நாஸ்தி. அந்த அனன்ய பிரயோஜனமும் கிடையாது, வேற பிரயோஜனமும் கிடையாது. அதாவது திருமணம் அடையிறத விட அதே மாதிரி வேற உபாயமும் கிடையாது. நான் எப்படிப்பட்டவன்? அகமஸ் அபராதானா நஷ்டோஷி யுக்தா அவஸ்தா விசேஷ இப்படி எல்லா விதத்திலும் அபராதமே பூர்ணமாக நிறைந்தவன், தர்மத்துல நிலை இல்லாதவன், இப்படி எல்லாம் என்னுடைய தன்மை இருந்த போதிலும் அவஸ்தோஷி அந்த அவஸ்தை எனக்கு தெரியும். இப்படி அவஸ்தை நான் இருக்கிறது தெரியும். ஆனா என்னால் அனுஷ்டிக்கக்கூடியதான இந்த பிரபத்தி உபாயத்தை தவிர வேறு உபாயம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் பிரபத்திக்கு அதிகாரம். இப்ப வேற இன்னொரு உபாயத்தையும் தெரிஞ்சா நான் இது வரவே மாட்டேனே. போக்கற்று இருக்கிற நிலை இதுதானே, வேற உபாயமே கிடையாது அப்படின்றது. அதான் பிரபத்தியன்னு சொன்னதால வேற உபாயத்துல சூழ்நின்றதே அது தெரியப்படுத்துறது. அதனால்தான் இத்தியாதித்த அவசா அவிசேஷாதிதச்ச மே சாத்தியோபாயாந்தரம் அப்படி நாஸ்தி இது பிரபுத்தோஸ்மி அப்படின்னு நன்கு தெரிஞ்சவன் ஆனேன். அயமேவகி மம அத்த அதிகாரி திவாவா, இப்படிப்பட்ட நான் தானே இந்த பிரபத்திக்கு அதிகாரி. இதன்து வியாக்கியாய உத்தம புருஷா அபிப்பிரேதவிதி ஞாபனாய அகமபி நாம. ஆக இங்க துவயத்தினுடைய மந்திரத்துக்கு வியாக்கியானம் என்ற விஷயத்துல பிரபத்தே என்று சொல்லப்படுகிற உத்தம புருஷன் இல்லையோ, அந்த உத்தம புருஷன் அகம் பிரபத்தேன்னு வரணும். அதனால அதுக்கு முன்னாடிதான் அகமஸ் அபராதானா ஆலயம் வைக்கின்றனான்னு சொல்லி அப்படிப்பட்டவன் தான் பிரபத்தே. அந்த அகம் சொல்லட்டா கூட பிரபத்தேன்னு ஏற்படுது. பிரபத்தேன்னு யாரு? அகம் தான் அந்த இடத்துல அத்தியாகாரம் முடியும். அதனால அந்த அகம் ரெண்டு இடத்துல அகமஸ் அபராதானா நகர் நஷ்டோஸ்மி அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுறதுனால இந்த நான் எனக்கு நஷ்டங்கள் நல்லதுன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, வேறு உபாயங்கள் இல்லாதவன் அப்படின்னு தெரியுது. இன்னும் ஒண்ணு, இந்த அகன்ற பதத்தினால பாப்பங்கள்னால பயந்து கொண்டிருக்கு தன்மையை சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாத வேறு பிரயோஜனங்களையும் அவற்றின் உபாயங்களையும் விட்டிருக்கிறவன் அப்படி இருக்கு. இதெல்லாம் தான் அதிகாரம் பிரபத்திக்கு. அதனால இந்த கார்பண்யத்தினுடைய விரிவு தான் இதெல்லாம் சொல்லப்படுறது. இந்த மேல் வரப்பு வாக்கியங்கள்ல இந்த கார்பண்யத்தை இன்னும் அதிகமா சொல்றேன். தொத்பாதார விந்தகுலம், இந்த தொத்து அதான் செய்கிறார். அகமபி நாம சரணமிதி व्यञ्जनाय च अधिको अहम शब्दः. अहम शब्दः इव करेक्ट्. अथवा अनन्य शरणः इति उपायान्तर शून्यत्वम्, अहमित् उपाय भीरुत्वम्, अतिशङ्का राहित्यम्, प्रयोजनान्तर तदुपाय परित्यागित्वम्, मोक्षार्थ
சூன்முகத்துவம் அந்நிய சரணாகதி சொன்னதால இந்த அந்நிய சரண சப்தத்தினால என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னா இவனுக்கு உபாயாந்திர சூன்யத்துவம். உபாயாந்தரம் இருந்தா இங்க வரவே மாட்டான் இல்லையா? அந்த உபாயாந்தரம் இல்லாதனால இந்த பெருமாள்கிட்ட வரான். அதனால இந்த பெருமாள் இதர உபாயத்திலிருந்து இதர உபாயங்களுக்கு விஷயமாக மாட்டான். அகமித் உபாய தீர்த்துவம். அகன் சொன்னால இவன் பாபங்கள்லாம் நிறைந்தவன், நதர்ம நஷ்டோசி நஜாத்மவேதி அப்படின்னு சொல்ற பாபங்கள்லாம் நிறைந்தவன் அப்படின்றதும் அகசத்துதான். ஹலோ, அடியன் கேட்கறது சுவாமி. கேக்குறதா? அடியன் அப்புறம் அதிஷ்டங்கா ராகித்யம். அதுக்கு மேல பல சந்தேகங்கள் வரும். அது இல்லாத திடமா ஹலோ 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 யாரு? கொஞ்சம் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்றேன். நான் லெக்சர்ல இருக்கேன். நானே வர லைன்ல வரேன். அதனால அதிகாசங்காராகித்யம்னா என்ன அப்படின்னு சொன்னா இவன் பீருவா இருக்கிறதுனால இப்ப தான் பாப்பங்கள்ல இருந்து பயம் கொண்டு இருக்கிற தன்மை இருக்கு இல்லையோ, அதுல சந்தேகம் தான் இருக்கும். அதாவது சந்தேகம்ன்றது எல்லாத்தையும் வரும். இது பிரயோஜனங்கள்லயும் சந்தேகம் வரும், மகா விசுவாசம் சந்தேகம் வரும். ஏன்னா மகா விசுவாசம் கொஞ்சம் வந்ததுன்னா அதுலயும் சந்தேகங்கள் தான் வரும். அதெல்லாம் இல்லாம இவன் தான் உபாயம், பலமும் இவனே தான் அப்படின்ற திடமான ஒரு எண்ணங்கள். பிரயோஜனாந்த அதுக்கு மேல பிரயோஜனாந்திர அது உபாய பரித்தியாகித்வம். பிரயோஜனாந்தரத்துலையும் இவனுக்கு இஷ்டம் கிடையாது. அது அதே பெரிய உபாயம் இருக்கு, அதையும் கைவிட்டவன். அப்புறம் மோட்சார்த்த பிராப்தி உன்முகத்துவம். ஆனா மோட்சமாகிற பலனையே பெறுவதற்காக பிரபத்தியிலே ஆர்வமுடையாக இருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த அனன்ய சரண சப்தத்தினால கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. ஆக ஏத்த சூச்சிதா கார்பண்ய விஸ்தரः ஸ்ருதிவச்சன வாக்கியேஷு கத்யாந்தரயோச்ச திரஷ்டவ்யः. ஆக இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் பின்னாடி பகவான் சொல்ல போற வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லயும் இன்னும் இதர கத்தியங்கள் இருக்கே, அந்த இதர கத்தியங்கள்லயும் இவனுடைய இந்த கார்பண்யத்துடைய விரிவை அங்க பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாதாரவிந்த யுகலம் சரணம் அகம்னு சொல்லப்பட்டிருக்கோ, இங்க அகம்னு சொல்ற பாஷ்யக்காரர் இந்த அகன்ற சப்தத்தினால இவ்வளவு விஷயங்கள் சொல்ற. நமக்கு இதெல்லாம் பொருந்தும், ஆனா பாஷைக்காரருக்கு சலமதிகி அசூயா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு பொருந்தவே புறாது. அகமஸ்னபராதானாம் ஆலயம் கிஞ்சனஹா அப்படின்ற பதங்கள்லாம் பாஷைக்காரருக்கு புரியாது. இருந்தாலும் அங்க அகம்னு போறாரு என்ன அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட
உபாயாந்தர சூன்யத்துவம் மோட்சத்தை, அதனால அதுக்கு அந்த உபாயாந்தரத்துக்கு சாதனம் இருக்க அதையும் கைவிட்டவர் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுறது. ஏத சூச்சிதாக தொத்தியாதினா பூர்வகண்ட பத கிரம அனுசரணம். அதுக்கு மேல தொத்பாதார விந்தைகளும் தொத்தி இருக்கோ இல்லையோ, அந்த தொத்தியாதினா பூர்வகண்ட பத கிரம அனுசாரணம். சரணமகம் பிரபத்யே ஸ்ரீமதி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணமகம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே. அங்க அகம் கிடையாது, அங்க சரணம் பிரபத்தியன்னு இருக்கோ இல்லையோ, அந்த பூர்வகண்டத்துடைய இதை கொண்டுதான் இங்க தொத்பாதார விந்தைகள். தொத்துன்றதுனால அந்த லட்சுமி விஷ்ணுனான எம்பெருமான் திருவடிகளையே நான் சரணமாக பற்றுகிறேன். அதுதான் இங்க பூர்வகண்டத்துடைய தொற்சப்தா சரண்யோபயுக்த சர்வ ஆகார வைசிஷ்டிய பரஹா. ஆக தொத்துன்னு போட்டதுனால நாமெல்லாம் சரணமடைவதற்கு வேண்டியதான ஆகாரங்களை மொத்தம் உடையவன் எம்பெருமான் அப்படின்றத சொல்லப்பட்டது. பாதேத்தியாதிகம் பிராகுத்தார்த்தம். பாதார விந்தை பிராதம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம், அவனுடைய திருவடியை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த அர்த்தத்தை இங்க செய்வோம். அதுக்கப்புறம் சரணமகம் பிரபத்தே அத்ரத்வயம். அத்ரத்வயம் இत्यस्य व्याख्यात प्रायमिति शेषः. ஏன் இங்க அத்ரத்வயம் போட்ட அப்படின்னு சொன்னா, இதுவரையில் துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணப்பட்டது. அதாவது வியாக்கியானம் செய்யப்பட்டு சொல்லலாம், அதன் தாத்பரியத்தை முன்னே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏத்வா இன்னொரு விஷயம் சொல்ற, அதாவது அத்ரத்வயம் சொல்றதுக்கு எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இப்போ இதுவரை வந்ததெல்லாம் துவயமந்திரத்துடைய வியாக்கியானம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அந்த துவயத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு அப்படின்னு இன்னொரு அது ஒன்று தான் சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏத்வா துவயம் அர்த்தானுசந்தான சக ஏவமுக்தம் ஈட்டிவா வக்தவியம் ஈட்டிவா விவக்ஷிதம். அதாவது துவயமந்திரத்தை அர்த்தானுசந்தத்தோட அர்த்தானுசந்தானம் எப்படி பண்றதுன்றது சொல்லப்பட்டது. இல்ல இப்படியாக துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு விதமாக சொல்லலாம். அதாவது துவயத்தினுடைய மந்திரார்த்தங்களை இங்க சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம், இல்ல இவ்விதமா அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லலாம். வக்தவியம் இதுவா என்று சொல்றது, அதாவது இப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னு அப்படி இருக்கலாம். வக்தவியம் இதுன்னு என்ன, இது அதாவது துவயமந்திரத்தை நீ சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலாம். வாக்கியாந்தரைஹி புனப்புனः பிரபத்தியதே இதி து ந சங்கனீயம். இப்ப துவயமந்திரத்தை கொண்டுதான் சரணாதி பண்ணணும், அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை சொல்லிட்டே இருந்தா திருப்பி சரணாதி பண்ற மாதிரி ஆகுமா அப்படி சொன்னா ஆகாது. அதனால ஸ்ரீமன் நாராயணமா இப்படியே சொல்லிட்டு இன்னும் அடிக்கடி பிரபத்தி பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னா இல்லை, அது இன்னொரு அடிக்கடி பிரபத்தி பண்றான்ற சந்தேகமே வேண்டாம். அதுவும் இல்லாத மோட்சத்துக்காக அனுஷ்டிக்கப்பட்ட பிரபத்தியானது ஒரு தரம் தான் பண்ணணும். அப்போ இதை
அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது பலனுக்காக இல்லை, இது அர்த்த அனுசந்தானம் பண்ணுறது. அதுதான் நம்மளுடைய அதாவது எப்பவுமே வேற விஷயங்கள் நினச்சிட்டே இருக்கிறது, இதை சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்றது தாற்பயம். அது சொல்ற மீதிய நாளைக்கு பார்க்கணும். இன்னைக்கு யுகாதி பண்டிகை ஸ்ரீ மாதவனுடைய அனுகிரகத்தினாலையும் ஐசிங்களுடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் சில க்ஷேமங்களும் ஏற்பட்டு எல்லாரும் சௌபாகியங்களோட இருக்கணுமா பிரார்த்திக்கிறேன். கவிதாகி சிம்ஹாய கல்யாண மனுசாருங்க ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வசிஷ்டி நாராயணாய மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுதேவபாதா ஸ்ரீநாராயண ஸ்ரீமதே வசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசியாய நமः.